திடீர்னு வீட்ல ஸ்வீட் சாப்பிடணும் போல ஆசையா இருந்தா இந்த ஸ்வீட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீட்ல யூசுவலா இருக்கிற பொருள் வச்சுதான் செய்யறேன். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா காஞ்சி 1/2 லிட்டர் ஆனதோ 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு இருக்கேன். இப்போ இதை நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே பன்னீர் ரெடியா இருக்கும். நம்ம இன்னைக்கு பன்னீர் செய்ய போறது இல்ல, இதுல சுகர் சேர்க்க போறேன். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்கிறேன். அதுவே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். சுகர் சேர்த்த கொஞ்ச நேரத்துக்குலாம் இந்த மாதிரி எல்லோ கலர்ல ஆயிடும். அந்த பால்ல எக்ஸஸா இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தின பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது போல நான் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். பாக்ஸுக்கு அடியில நட்ஸ் கொஞ்சமா திருவி போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்வீட்டை இப்போ இதுல சேர்த்துக்கலாம். யூஸ்வலான பால்கோவானா உங்களுக்கு நைஸா இருக்கும். இது சாப்பிடும்போது குட்டி குட்டி பூந்தி மாதிரி இருக்கும். நல்லா ஸ்பூன் வச்சு இப்படி அழுத்தி விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுறேன், ஏன்னா சூடா இருக்கு. என்ன இந்த பால் குண்டா கழுவுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ஈஸியா கழுவிடலாம். 15 நிமிஷம் அது செட் ஆகிறதுக்குள்ள நான் மற்ற வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிறேன். பாப்பாக்காக பர்கர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பர்கர் பன் கிடைக்கல. இங்க பேக்கரியில இருந்த பண்ணை ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் கட் பண்ணியாச்சு. சிக்கனுக்கு மசாலா போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டா 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட்டை ஓபன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் நட்ஸை மேலே போட்டுக்கிறேன். பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். நான் 1 லிட்டர் பால், 1/2 லெமன், 3 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். 250லேருந்து 300 கிராம்ஸ் அளவு இருக்கும். இவ்வளோ பால்கோவா எனக்கு கிடைச்சது. விட்டா இது ஃபுல்லாக நானே சாப்பிட்ருவேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.